Good morning, student. Today topic acute immunity. Last class we discussed about innate immunity. What is innate immunity and what are the barriers are involved in innate immunity and mechanism and types of innate immunity. எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது innate immunityல 4 different barriers: anatomical, physiological, phagocytic and inflammatory barriers. ஸோ ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான ஒரு மெயின் ரோல் வந்து நம்ம பாடிக்குள்ளே செஞ்சுட்ருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி பார்த்துருப்போம். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி அதர்வைஸ் கால்டு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி பார்த்துருக்கோம். இன்னேட் இம்யூனிட்டி அதர்வைஸ் கால்டு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஏன் இதை வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது இன்னேட் இம்யூனிட்டி மீன்ஸ் ஸ்டில் ஆஃப் பர்த் டு டெத் அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கிறதுலேருந்து டெத் ஆகிற வரைக்கும் நம்ம பாடிக்குள்ளவே இருந்துகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் பாடியில் இருக்கிற அந்த இம்யூனிட்டி என்ன பண்ணால் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இதுக்கு மட்டும் தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். இன்னேட் இம்யூனிட்டி அப்பப்போ நம்ம பாடியில் இருக்க அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். மைக்ரோ ஆர்கனிசம் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் இந்த பாடி அப்படின்னு சொல்லலாம். பாடி ஃபுல்லாக என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல்லாகவே இது வந்து இந்த இம்யூனிட்டி பவர் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் எந்த இடத்துல என்ட்ரு ஆனாலும் அது என்ன பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சமாக என்ன பண்ண வந்து கில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னேட் இம்யூனிட்டிக்கு அப்புறம் அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து அக்யூட் இம்யூனிட்டி. இல்லை, இன்னேட் இம்யூனிட்டி பிறக்கிறதுலேருந்து டெத் ஆனது வரைக்கும் இருக்கும். அக்யூட் இம்யூனிட்டி ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு இம்யூனாலஜிக்கல் பவர் கேப்சர் பண்ணுறோமோ வாங்குறோமோ அது வந்து என்ன சொல்லணும்னா அக்யூட் இம்யூனிட்டி. அக்யூட் இம்யூனிட்டி அதர்வைஸ் கால்டு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. அக்யூட் இம்யூனிட்டி அதர்வைஸ் கால்டு நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. இதை வந்து ஏன் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அக்யூட் இம்யூனிட்டி இன்னொரு வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஏன் வந்து இதில் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்னா, பாடியில் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன மைக்ரோ ஆர்கானிசம் என்ட்ராகுது, பாக்டீரியாவா, வைரஸா, ஃபங்கையா, புரோட்டோசோவனா, இல்லை இந்த எண்மந்திக் எதுனா ஒன்று இல்லை. ஸோ அந்த மாதிரி எது வந்து பாடிக்குள்ளே என்ட்ரானாலும் அதை மட்டுமே என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸில் மட்டும் என்ன பண்ணால் டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பவர் எதுக்கு இருந்ததுன்னா இந்த அக்யூட் இம்யூனிட்டிக்கு இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான செல்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக்கான மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் என்ன பண்ணால் கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ அதனால் இது வந்து அக்யூட் இம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த அக்யூட் இம்யூனிட்டியோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்ன? ஸோ சரிங்களா, இதை பார்க்கலாம். அக்யூட் இம்யூனிட்டி, த இம்யூனிட்டி தட் இண்டிவிஜுவல் அக்யூர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் நோன் அஸ் அக்யூட் இம்யூனிட்டி. பாருங்கள், ஆஃப்டர் பர்த் அப்படின்னு சொல்கிறோம். இதை பாருங்கள், த இம்யூனிட்டி இஸ் த இண்டிவிஜுவல் அக்யூர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் நோன் அஸ் அக்யூட் இம்யூனிட்டி. பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு இம்யூனிட்டி பவர் வாங்குகிறோமோ அது வந்து அக்யூட் இம்யூனிட்டி. இட் இஸ் த பாடி ரெசிஸ்டன்ட் டு த ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாடிக்குள்ளே எந்த ஒரு பேத்தோஜன் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அதை மட்டுமே என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக கில் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்துருப்போம், பேத்தோஜன் மீன்ஸ் மைக்ரோப்ஸ். பாடிக்குள்ளே என்ன ஒரு மைக்ரோப்ஸ் என்ட்ரு ஆகுதோ அந்த மைக்ரோப்ஸை மட்டுமே இதை வந்து என்ன பண்ணால் கில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இது வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அக்யூட் இம்யூனிட்டியோட முக்கியமான கேரக்டர்ஸ் என்னென்ன? வாட் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி? ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிசிட்டி, டைவர்சிட்டி, செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அண்ட் மெமரி பவர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அக்யூட் இம்யூனிட்டியோட முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்பெசிஃபிசிட்டி. ஸ்பெசிஃபிசிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா, பாடிக்குள்ளே அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எது வந்து எது என்ட்ராகுது குறிப்பிட்டு சொல்கிறது, என்ன பாக்டீரியாவா, வைரஸா, ஃபங்கை அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிசிட்டி. டைவர்சிட்டி மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் என்றாலும் கரெக்டாக தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த தன்மை வந்ததுன்னா இருந்துகிட்டு இருக்கும். டைவர்சிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெகக்னேஷன், செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். செல்ஃப் அண்ட் ஓன் செல்ஸ் ஆர் ஃபாரின் செல்ஸ். இல்லையா? நம்ம பாடியோட ஓன் செல்ஸா இல்லாட்டி வந்து ஃபாரின் செல்ஸ், வெளியிலேருந்து வந்த அந்த மைக்ரோ ஆர்கானிசமா எது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இம்யூனாலஜிக்கல் மெமரி ஆர் மெமரி பவர். இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸ் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னா ஸோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த இம்யூனிட்டி போயிட்டு வந்து அதை அட்டாக் பண்ணும், மைக்ரோப்ஸ் அட்டாக் பண்ணும். ஸோ அட்டாக் பண்ணோடனே ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணோடனே அந்த மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணோடனே ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் என்ன பண்ணால் இந்த செல்ஸ், இந்த டி லிம்போசைட் அது பி லிம்போசைட் செல்ஸ் என்ன பண்ணால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருந்துட்டு அங்கே இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணால் ஒரு சில மெமரி செல்ஸை இன்டியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு சில செல்ஸ் என்னன்னா மெமரி செல்ஸாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். மெமரி செல்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஃபஸ்ட் டைம் ஒரு பாக்டீரியா என்ட்ரு ஆகுதுன்னா அது வந்து அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிடுது. தெரியாது, அகைன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம்னா அதே சேம் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பாடிக்குள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா இந்த டைம் என்ன பண்ணால் ஃபஸ்ட் டைம் விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம்லேயே நம்மளுக்கு என்ன பண்ணோம், அதோட அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிட்ருக்கும்.
அந்த மைக்ரோப்ஸ் அந்த மைக்ரோப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி என்னென்னா இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைமோட செகண்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அந்த மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெமரி பவர் எல்லாமே எதுக்கு இருக்குன்னா அக்யூட் இம்யூனிட்டிக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி ஆர் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது, டைவர்சிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு specificity, diversity, recognition of self and non-self and immunological memory. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான இது வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி. அக்யூட் இம்யூனிட்டியில் என்ன டைப்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அக்யூட் இம்யூனிட்டி ஆஸ் 2 காம்போனன்ட்ஸ். அக்யூட் இம்யூனிட்டியில் 2 இருக்குது. ஸோ ஒன் இஸ் செல் மீடியேட் இம்யூனிட்டி CMI அண்டு ஆன்டிபாடி மீடியேட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. Cell mediated immunity CMI, cell mediated immunity other is called CMI or cell mediated immune response CMR. CMI cell mediated immunity, antibody mediated immunity or humoral immunity. antibody antigen antibody வெளியே வரக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஆன்டிபாடி போயிட்டு வந்து என்ன பண்ணால் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இல்லாட்டி ஹியூமரல் இம்யூனிட்டி. ஹியூமரல் மீன்ஸ் fluid அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த fluiduங்க பிளட்டு, லிம்பாட்டிக்ஸ், லிம்ப்பு இதெல்லாம் போய்ட்டு என்ன பண்ணால் அங்கே இருக்கிற அந்த மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் செல் மீடியேட் இம்யூனிட்டி CMI. when pathogen are destroyed by the cell without producing antibody. இல்லையா, ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் ஆகாமல், நல்லா கவனிச்சிங்க, ஆன்டிபாடியை ப்ரொடியூசிங் ஆகாமல் அந்த பேத்தோஜன்ஸை போய் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எது இருக்குன்னா CMI செல் மீடியேட் இம்யூனிட்டி. செல்ஸ் மூலிமா அதை என்ன பண்ணால் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். தென் இட் இஸ் known as cell mediated immune response or cell mediated immunity. ஸோ அதனால தான் என்ன சொல்லணும்னா செல் மீடியேட் இம்யூனிட்டி ஆர் செல் மீடியேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வித்தவுட் ஆன்டிபாடி. ஆன்டிபாடி இல்லாமல் அந்த மைக்ரோப்ஸ் போய்ட்டு ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும், பேத்தோஜன் போய்ட்டு அடிக்க ஆரம்பிக்குது. திஸ் ப்ரௌச் அபவுட் த T cells, மேக்ரோபேஜஸ் அண்டு நேச்சுரல் கில்லர் செல்ஸ். ஸோ இங்கே என்னென்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா அபவுட் த T cells, மேக்ரோபேஜஸ் அண்டு நேச்சுரல் கில்லர் செல். ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். சரி, T செல்ஸ்னால் என்ன, மேக்ரோபேஜஸ்னால் என்ன, நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னால் என்ன. ஸோ T cells otherwise called T lymphocyte. Lymphocytes are 2 types, T lymphocyte and B lymphocyte. Lymphocyte means the one types of WBC, smallest leukocytes. இதெல்லாமே சொல்லியிருப்போம் இல்லைங்களா. ஸோ T lymphocyte otherwise called T cell, B lymphocyte otherwise called B cells. இந்த செல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு அந்த மைக்ரோப்ஸை ஆன்டிபாடி இல்லாமல் என்ன பண்ண அந்த மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஆன்டிபாடி மீடியேட் இம்யூனிட்டி ஆர் ஹியூமரல் இம்யூனிட்டி. when pathogen are destroyed by the production of antibody, then it is known as antibody mediated or humoral immunity. when pathogen are destroyed, pathogen microbes வந்து destroy பண்ணுதா எதன் மூலியமா அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆஃப் ஆன்டிபாடி, ஒரு சில ஆன்டிபாடி யூஸ் பண்ணிட்டு அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். then it's known as antibody mediated or humoral immunity. This is the approach about the B cell with the help of antigen presenting cell and T helper cell. ஸோ ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம், இந்த லாஸ்ட் கிளாஸ் எடுத்து நினைக்கிறேன் இல்லை. ஸோ பி செல்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகுது, T helper செல்ஸ் எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து என்ன பண்ணால் இப்படி வந்து அழிக்குது. ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட் ஒன்லி. இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒன்லி எங்கே நடக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் வெர்டிபிரேட்ஸில் மட்டும்தான் இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஆன்டிபாடி மீடியேட் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டி. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அக்யூட் இம்யூனிட்டியில் என்னென்ன இருக்குது? அக்யூட் இம்யூனிட்டி மே பி ஆக்டிவ் இம்யூனிட்டி ஆர் பேசிவ் இம்யூனிட்டி. தெர் ஆர் த 2 types. அக்யூட் இம்யூனிட்டி மே பி ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி ரெண்டு இருக்கும். ஆக்டிவ் இம்யூனிட்டி ஒன்று இருக்கும், பேசிவ் இம்யூனிட்டி ஒன்று இருக்கும். சரிங்களா. ஸோ செயலாக்கம் ஃபாஸ்ட்டாக நடக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்டு பேசிவ் இம்யூனிட்டி. த இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பை த ஆர்கானிசம் த்ரூ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி in the body is called active immunity. The immunological resistance developed by organism, the production of antibody through the body is called active immunity. ஸோ அந்த செல்ஸ் அந்த ஆன்டிபாடி போய்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட் என்ன பண்ணால் மைக்ரோப்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், ரெசிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனாலஜிக்கல் பவர், அது போய்ட்டு என்ன பண்ணால் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். Active immunity is acute through the use of persons of immune response which leads to the development of memory cell. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்ன பண்ணால் அந்த மெமரி செல்ஸை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைமு ஒரு பேக்டீரியா போயிட்டு அட்டாக் பண்ணுறது இல்லை ஒரு வைரஸை போய்ட்டு அட்டாக் பண்ணுறதுனா ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் வராது. அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்ன பண்ணால் அதுக்கு தேவையான அந்த B லிம்போசைட்டியோ அல்ல T லிம்போசைட்டியோ ஆர் T helper செல்ஸ் என்ன பண்ணால் ஒரு மெமரி செல்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு வந்துடும். சரியா, அகைன் அந்த பாக்டீரியா
வைரஸ் ஏதாச்சும் உள்ள என்ட்ராச்சுன்னா ஃபஸ்ட் டைம் விட செகண்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு என்ன பண்ணால் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்டு மெமரி செல். Active immunity result from an infection or an immunization. Yeah. So a passive immunity does not require the body to produce antibody to antigen. ஸோ அந்த இடத்துல இது என்ன பண்ணால் இது பாருங்கள், பேசிவ் இம்யூனிட்டி டஸ் நாட் ரெக்யூர் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி டு ஆன்டிஜென். அதுலேருந்து என்ன பண்ணால் இந்த ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆக தேவையில்லை. அந்தளவுக்கு என்ன பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் ஃப்ரம் அவுட் சைடு இன்டு த ஆர்கானிசம். பாடியோட அவுட் சைடில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இந்த ஆன்டிபாடி இஸ் இன்ட்ரடியூஸ் ஃப்ரம் த அவுட் சைடு இன்டு த ஆர்கானிசம். தஸ் த பேசிவ் இம்யூனிட்டி இஸ் அக்யூட் வித்தவுட் ஆக்டிவேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இம்யூன் ரெஸ்பாண்ட் அண்டு தேர்ஃபோர் த நோ மெமரி. இந்த இடத்துல நோ மெமரி செல்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ போகும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக என்ன பண்ணுறது ப்ராசஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால் அது வந்து அடிக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் திஸ் இஸ் நோன் அஸ் பேசிவ் இம்யூனிட்டி. இல்லை. ஸோ நெக்ஸ்ட், டூ யூ நோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேட்பாங்கம்மா. ஹீமோட்டோபியாசிஸ் மீன் பிளட் ஃபார்மேஷன், ரத்த உருவாக்கம், இல்லாட்டி வந்து குருதி உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ் இந்த போன் மேரோ இஸ் கால்டு ஹீமோட்டோபியாசிஸ். சரியா? ஸோ போனில் போன் மேரோ இருந்துட்டு இருக்கும். இந்த போன் மேரோ வந்து பிளட் செல்ஸ் எல்லாமே எங்கேருந்து ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ எஸ்பெஷலி ஃபார் ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரேட். சரியா? ரிப்ஸ் இருக்கு இல்லையா, விழா எலும்பு, அந்த ரிப்ஸில் இருக்கிற அந்த போன் மேரோ ப்ளஸ் வந்து வெர்டிபிள் காலம். வெர்டிபிள் காலம் பேக் போன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வெர்டிபிள் காலம் அண்ட் ரிப்ஸ் இந்த இடத்துல கூடிய அந்த போன் மேரில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பிளட் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட் செல்ஸை ஃபார்ம் பண்ணுற இந்த செல்ஸ் பேர் வந்து ப்ராசஸ் பேர் வந்து ஹீமோட்டோபியாசிஸ் blood formation. The process of production of blood cell, WBC, RBC எதுனால பிளாட்லெட்ஸ் இதுதான் இருக்கும். இந்த போன் மேரோ இஸ் கால்டு ஹீமோட்டோபியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 மார்க்கில் கேட்பாங்க. இல்லைங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி பேசிவ் இம்யூனிட்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட் இந்த டேபிளுக்கெல்லாம் பார்க்கலாம். Active immunity and passive immunity. Yeah. Active immunity is produced actively by host immune system. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டின்றது அதுதான். நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரான உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு என்ன பண்ணது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை. ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆக்டிவ்லி பை ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணால் ஃபாஸ்ட்டாக வந்து இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. பேசிவ் இம்யூனிட்டியில் பாரு, பேசிவ் இம்யூனிட்டி இஸ் ரிசீவ்டு பேசிவ்லி அண்ட் தெர் இஸ் நோ ஆக்டிவ் ஹோஸ்ட் பார்ட்டிசிபேஷன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவ் இம்யூனிட்டி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மந்தமான சூழ்நிலை என்ன பண்ணால் அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு கான்டாக்ட் வித் பேத்தோஜன் ஆர் பை த ஆன்டிஜன். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த கான்டாக்ட் வித் த பேத்தோஜன் ஆர் பை ஆன்டிஜன். அது போய்ட்டு என்ன பண்ணால் அந்த கான்டாக்ட் அந்த ஆன்டிஜனையோ இல்லை அந்த பேத்தோஜன்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுறது கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டாகவே. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த ஆன்டிபாடி அப்டைன்ட் ஃப்ரம் த அவுட் சைட், செல்லுக்கு வெளியில் இருப்பாங்க. இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு த ஆன்டிபாடி அப்டைன் ஃப்ரம் த அவுட் சைட். அந்த அதுக்கு பாடியோட அவுட் சைட் அந்த செல்ஸோட அவுட் சைடில் என்ன பண்ணது வந்து அந்த ஆன்டிபாடி வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அது போய்ட்டு என்ன பண்ண கான்டாக்ட் பண்ணுது. இட் இஸ் ஏ டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ். இட் இஸ் ஏ ப்ரொடக்ஷன் தூய்மையாக இருக்கும். இட் இஸ் டியூரபிள் அண்டு எஃபெக்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டுருக்கு. இட் இஸ் ஏ ரெசிஸ்டன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ். ரெசிஸ்டன்ட் பண்ணுது ஆனால் லெஸ் எஃபெக்டிவ் வந்ததுன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இம்யூனாலஜிக்கல் மெமரி இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்கும், பேசிவ் இம்யூனிட்டியில் இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்காது, நோ மெமரி. எ பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் பாசிபிள். பூஸ்டர் எஃபெக்ட் ரொம்ப ஃபஸ்ட் டைம் இருக்கும், செகண்ட் டைமு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும் இல்லையா. ஸோ பூஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூஸ்டர் எஃபெக்ட் இருக்குது. எ சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். அந்த பூஸ்ட் எஃபெக்ட் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இருந்துகிட்ருக்கும். இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ்லி ஒன்லி ஆஃப்டர் எ ஷார்ட் பீரியட். இல்லை, இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் எ ஷார்ட் பீரியட். கொஞ்சம் காலத்தில் என்ன பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குது. இம்யூனிட்டி டெவலப்டு இமீடியட்லி. இம்யூனிட்டி இது உடனே என்ன பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டியும் பேசிவ் இம்யூனிட்டியும் உண்டான டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. 3 மார்க்கில் இல்லாட்டி வந்து 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இல்லையா, ஆக்டிவ் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்டு பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.